அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு டிபிஎஸ் 433J அப்படிங்கிற ஒரு ரேடாரை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ரேடார் வந்து 450 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரேடார். 450 கிலோமீட்டர் ரேஞ்சில் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அந்த நாடுக்கு எதிராக வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து அதுக்கான அந்த தகவலை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு நவீனமான ஒரு ரேடார் சிஸ்டம். இந்த ரேடார் சிஸ்டம் வந்து அவங்க எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா சுக்கூர் ஏர்பேஸ்ல வந்து அவங்க வச்சிருந்தாங்க. இந்த சுக்கூர் ஏர்பேஸ்ல அவங்க வச்சிருந்த பாகிஸ்தான் வைத்திருந்த இந்த அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளாச்சு. நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளானாலும் கூட இது தொடர்பான இந்த சேட்டலைட் இமேஜரிஸ் எதுவுமே வந்து வெளியாகவே இல்லை. நாம வந்து ஆனா சைனாவுடைய ஆயுதங்கள் தாக்கப்படுது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கப்படுது. மிக குறிப்பாக லாகூர்ல வந்து தகர்க்கப்பட்ட HQ-9 உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமான போட்டோஸ் வந்து எல்லாமே வெளியாச்சு. ஆனா இது வெளியாகல, இப்போ வெளியாயிருக்கு. இப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் வந்து இந்தியாவோட தாக்குதல்ல வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த செய்தியே வாஷிங்டனுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கம் ரசிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த செய்தி வெளியே வந்திருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம்.